என்டிஏ கூட்டணி வந்து தமிழகத்துல எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்? ஒருவேளை ஏற்றுக்கொள்ள எங்க யூகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்ப எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி கேட்கிறோம். நீங்க பேசிக்கிட்டு அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க, ஏற்றால் நல்லதா ஏற்கவில்லை என்றால் நல்லதா? நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்க தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று. அதுக்குள்ளே அவசரப்பட்ட அப்படி என்டிஏ கூட்டணியில் நான் இன்று வரை இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக தலைமையில் எந்த அளவுக்கு உறுதியான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க? என்டிஏ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் பட்டியல் தலைமை கழகத்தில் நட்டாஜி அறிவித்தார். அந்த பட்டியலில் என் பெயர் இருந்ததுல சின்ன பேச காணா. என்னன்னா இப்ப அதிமுக வந்து என்டிஏ கூட்டணி எந்த கட்சின்னு போய் சொல்லுவீங்கன்னு அதான் கேக்குறது. என்னன்னா நாங்க எங்களுடைய உரிமை, புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார்? மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார். சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை, வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார். ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள். அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் மிக உச்சாணி கொம்புகள் கொண்டு போய் நினைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினாலும் ஒன்று நிலையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது தெரியும். ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களோட நிலைப்பாடு. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இருக்காங்க, தொடர்ந்து பயணம் பண்ணி இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இவங்களை எப்படி கரை சேர்க்க போறீங்க? தொடர்ந்து உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நான் மட்டும் கைதட்டல, எல்லாரும் சேர்ந்து கைதட்டுறாங்க. கையை தட்டுங்க. நீங்க பேசுற சூழல் பார்த்தா எதிர்கட்சி தலைவரை பத்தி நீங்க எதுவுமே பேசல, விமர்சனம் பண்ணல. ஆனா உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக எதிர்க்கிறது. டெய்லி அறிக்கை வருது இல்ல, பெரும்பாலான அறிக்கை யாருமே போடுறது இல்லை. நீங்க போடுறீங்களா அறிக்கையில? என்னுடைய அறிக்கையெல்லாம் போடுறதே இல்லை. நீங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டீங்க மறைமுகமா. என்னை பொறுத்தவரை மறைமுகமா எந்த பேச்சுவார்த்தை யாரையும் கிடையாது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.